அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு பணமழை கொட்டும் புதன் பெயர்ச்சி. கன்னிராசினியர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல கன்னிராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், மிதுனத்தில் கடகத்தில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் தற்போது சிம்மத்திற்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் செவ்வாய் மற்றும் கேதுவோடு இணைகிறாரு. கும்பத்தில் சனி பகவான், ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல வித்தைக்கும் புத்திக்கும் அதிபதியான சந்திர பகவானின் மகனாக புதன் இருக்கிறார். ஜோதிடத்தில் புதனை வித்யாக்காரகன் என்று சொல்வார்கள், மாதுளக்காரகன் என்று சொல்வார்கள். அதே போல் தாய் மாமனுக்குரிய யோகங்களை கூறுபவரும் புதன் பகவான் தான். அப்படிப்பட்ட புதன் பகவான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லும் வழக்கமும் உண்டு. அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். நவகிரகங்கள்ல செவ்வாய்க்கு அடுத்தபடியாக வருபவர் புதன் பகவான். மனிதனாக பிறந்து மனோதிடம் மற்றும் உடல் வலிமையுடன் இருப்பது மட்டும் போதாது, மனிதர்களுக்கு வரமாக இருக்கும் இவற்றை அவர்கள் பயன்படுத்தி தன் இனத்தின் முன்னேற்றத்திற்கும் மற்ற இனத்தின் அழிவில் இருந்தும் அவைகளை காப்பாற்ற வேண்டும். அதற்கு அவர்கள் மதிநுட்பத்துடன் செயல்பட வேண்டும். மதிநுட்பம் பெருக வேண்டுமாயி பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற வேண்டும். சில கலைகளை குருவில்லாமலும் பல கலைகளை குருவிடம் இருந்து மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். எந்த குருவினுடைய உதவியும் இல்லாமலும் இறைவனின் அருளால் பல கலைகள் கற்று இன்று கலைக்கு அதிபதியாக உள்ள புதன் பகவானை பற்றி காண்போம். அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம். செவ்வாயை போல புதனும் இரு அதிபத்திய கிரகம். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சமடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாகிறார். அப்படிப்பட்ட புதன் பகவானுக்குரியவை வெண்காந்த மலர். அது மட்டுமில்லாமல் புதனுக்குரிய நிறம் பச்சை, புதனுக்குரிய உலோகம் பித்தளை. நவகிரகங்கள்ல புதனுக்குரிய ரத்தினம் மரகத பச்சை, புதனின் வடிவம் அம்பு, புதனின் வாகனம் குதிரை, புதனின் ஆதிக்க எண் 5, புதன் பகவானின் இயல்புகள். புதன் சுய ஒளி அற்றவர், பச்சை நிறம் கொண்டவர், புதன் மதிநுட்பத்திற்கு காரணமானவர், உறவு முறைகளில் தாய்மாமன் மற்றும் பங்காளிகள் உறவை குறிப்பவர். அது மட்டுமில்லாமல் புதனுக்குரிய காயத்ரி மந்திரமான ஓம் கஜத் வஜாய வித்மகி சுக அஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயா, இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லி வர புதனுடைய பலம் உங்களுக்கு அதிகரிக்கும். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வலுப்படுத்தும் சக்தியை தருபவர் புதன் கிரகம். அப்படிப்பட்ட புதன் கிரகம் நவகிரகங்கள்ல கல்வியை உயர்த்தி வழங்கும் கிரகமாக புதன் கிரகம் விளங்குகிறது. ஒருவர் ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் அறிவிலும் புத்தி கூர்மையிலும் சிறந்து விளங்குவார். அவரை உலகமே திரும்பி பார்க்கும். இந்த நேரமும் கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் பேசும் இவர்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும். அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வலுப்படுத்தும் சக்தியை தருவது புதன் கிரகம். ஒருவர் ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த நபரிடம் ஆலோசனை கேட்க பலரும் காத்திருப்பார்கள். அந்த நபர் மருத்துவம், ஜோதிடம், இசை,
ஆயக்கலைகள், கை கடிகாரம், மோட்டார் தொழில்நுட்ப அறிவு போன்றவற்றில் ஞானம் உடையவராக இருப்பார். புதன் கிரகம் ஒருவருக்கு கவர்ச்சி நிறைந்த கம்பீர தோற்றம் தந்து அவரை வசீகரிக்க வைக்கும். பிறரால் முடியாத வேலைகளை கூட புதன் யோகம் பெற்றவர்கள் எளிதாக செய்து விடுவார்கள். கணித சாஸ்திரம், வான சாஸ்திரம், கணினி துறையில் சிறப்புற்று விளங்குவார். நாட்டு வைத்தியம் செய்பவராக இருந்தால் கைராசியானவர் என்று பெயர் எடுப்பார். புதன் யோகம் அல்லது உச்சம் பெற்றவர்கள் நவபாசானம் மற்றும் ரசவாத கலைகளிலும் யோகம் மற்றும் தியான கலைகளிலும் வல்லுநராக இருப்பார்கள். மிகப்பெரிய பல்பொருள் அங்காடிக்கு அதிபதியாகவும் வாய்ப்பு புதனால் வரக்கூடியதுதான். நினைத்ததும் கவி பாடும் திறன், இலக்கண இலக்கிய அறிவு போன்றவற்றை தருபவரும் புதனே. கோவில்களில் இருக்கும் சிற்ப வேலைப்பாடுகளுக்குரிய அறிவை தருபவரும் புதன்தான். புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் மேஜிக் மற்றும் வேடிக்கை நிகழ்வுகளை நடத்துபவராக இருப்பார். ஒருவர் பல ஆண்டுகளாக பத்திரிகை தொழிலில் முதன்மை பெற்றவராக திகழவும் புதனே காரணமாக இருப்பார். அப்படிப்பட்ட புதன் நமது உடலில் தலை முதல் பாதம் வரை பாதம் கடைசி வரை செல்லும் நரம்புகளுக்கு எல்லாம் ஒட்டுமொத்த அதிபதி புதனே ஆகும். நரம்புகள்ல ரத்தம் உறைவதும் இரத்த கசிவுகளுக்கும் புதன் காரணமாக உள்ளார். தலைக்கு செல்லும் ரத்தம் குறைந்தாலும் அதிக ரத்தம் சென்றாலும் அதற்கு புதன் தான் காரணம். வலிப்பு நோய், கைகால் முடக்கம், மனநல பாதிப்பு, அது மட்டுமில்லாமல் தாய் வலி, தாய் மாமன் வலி, பரம்பரை நோய்கள் வருவது போன்றவற்றிற்கு புதனே காரணமாவார். தூசி மாசுக்களால் ஏற்படும் நோய்கள், அலைச்சல்களால் ஏற்படும் நோய்கள், உடலில் வாயு தொல்லையால் தசை பிடிப்பு அல்லது நரம்பு இழுத்து பிடிப்பது போன்றவற்றிற்கு புதனே பொறுப்பு என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பறவைகள் மற்றும் வளர்ப்பு பிராணிகள் மூலம் உண்டாகும் நோய்கள், விஷவாயு தாக்கி கை கால்கள் செயல் இழப்பு மற்றும் மூளைச்சாவு, அறிவு புத்திக்கும் தெரியாமல் செய்யும் செயல்களால் வரக்கூடிய நோய்கள் அனைத்திற்கும் புதனே காரணமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் செவ்வாய் மற்றும் கேதுவோடு இணைகிறார். இதன் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12லும், குரு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். இவை இரண்டும் சாதகமில்லாத கிரக அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். ஆனால் ராசிக்குரிய புதன் உங்களுடைய ராசிக்கு 12ல் இருக்கிறார். ராசியின் பலம் கூடுகிறதுங்க. எதை செய்தாலும் அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாய் முடிகிறது. தகவல் தொழில்நுட்பம், பத்திரிகை தொழிலில் உள்ள நபர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சியில் இருக்கிறாரு. 2க்குரிய சுக்கிரன் ஆட்சி பெறுவதால் பொருளாதாரம் நல்ல முறையில் உயரக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. கலைஞர்களுக்கு அற்புதமான ஒரு காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் 10ல் சூரியன் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் அரசாங்க உதவிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்க இருக்கு. குறிப்பாக வெளிநாடு வேலை முயற்சிப்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கன்னிராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சதுர்த்தி விரதம் இருங்க, விநாயகரை வழிபடுங்க, எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க, எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.